ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா நூடுல்ஸ் செய்ய போகிறோம். மஷ்ரூம் நூடுல்ஸ். ஸோ அதுக்கு வந்து இது வந்து பாயில் பண்ணி வேக வச்சுருக்கோம் நூடுல்ஸை. அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வெஜிடபிள்ஸ் அண்ட் கோஸ் கொஞ்சம், அண்ட் இதில் வந்து மஷ்ரூம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ வந்து நூடுல்ஸ்க்கு வந்து இது வச்சிட்டோம் பாத்திரம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கேன் எனக்கு கலர்றதுக்காக. கொஞ்சம் ஆயில் அண்ட் கொஞ்சம் பட்டர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பட்டர் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஸோ பட்டர் நல்லாவே போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ்னால் இந்த மாதிரியே இருக்கட்டும். ஸோ ஹீட் ஆகட்டும், பட்டரு மெல்ட் ஆகட்டும். அதான் அண்ட் வந்து பூண்டு வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட வந்து வெங்காயமும் போட்டுக்கிறோம். ஸ்லைஸாக தான் நான் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், ஆனியனும் பச்சை மிளகாயும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு அளவு சாட்டே பண்ணிக்கலாம். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ கண்ணாடி பதத்தில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து நூடுல்ஸ், இது வந்து சைனீஸ் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் குக்கிங். ஸோ அதனால தான் வந்து இது எல்லாமே வந்து கடன்ட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம போடுவோம். வந்து நான் கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். கேரட் பீன்ஸ் எதுக்காக போட்டுட்டோம் இப்போவே அப்படின்னா, ஸோ இதோடையே வந்து அது நல்லா வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் கேரட் பீன்ஸ் வந்து இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு. கொஞ்சம் கோஸ் போட்டுக்கிறேன். நாங்கள் மோஸ்ட்டாக இந்த மாதிரியே நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்றோம். நாங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வீட்லேயே வந்து சமைச்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி. அதுவும் இப்போ மழை, நானும் வந்து ஸ்டோருக்கு போகலை, லீவில் எடுத்துட்டேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ இப்போ வந்து வீட்லேயே நம்ம வந்து நல்லா முடிஞ்ச அளவு ஏதாவது செஞ்சோன்னா, பாப்பா வந்து எதாவது கேள்விட்டே இருப்பா, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்காக எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு வேறு ஒரு குட்டி வேறு வந்திருக்கு. அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதனால தான் நேமிங் செரிமனி முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து பேர் வந்து மைத்ரா அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ பாப்பா பிறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாப்பா வந்துருக்கு, தூங்கலை, அக்கா இருக்கா, எல்லாருமே இருக்கிறதுனால இந்த மாதிரி நூடுல்ஸ் இது மாதிரி எதாவது செஞ்சுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்கிறோம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வந்து கேரட் வேகட்டோன்றதுக்காக தான் நிறைய தாங்க செய்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இல்லை, அதனால நிறைய செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாருக்கும் இதே டின்னராக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து கேப்சிகமும் போட்டுக்கிறேன். ஸோ கேப்சிகமும் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணிக்கிறேன். இதில் வந்து மிடில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து தனியாக வந்து இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வச்சுருக்கோம்ல, ஸோ மஷ்ரூம்காக இந்த மாதிரி கொஞ்சோண்டு பட்டர் நான் மிடில் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் சைடில் வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து மஷ்ரூம் வாஷ் பண்ணி வச்சதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நடுவில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக பட்டரில் வந்து இதுவாகும். ஸோ ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக போட்டு அது வாயில் கொஞ்சம் தான் வரும். ஸோ பெருசாக போட்டால் இதுவாக இருக்கும்ன்ட்டு ஒரு ஃபுல் பேக்கெட்டுமே நான் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் இது அப்படியே போட்டுடுறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சமாக போட்டு நான் வந்து இந்த பட்டரோடு போட்டுக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கிறேன். ஐ திங்க் 1/2 ஸ்பூன் வந்து போதும். ஸோ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த 1/2 ஸ்பூனை வந்து லைக் நல்லா சாட்டே பண்ணி இப்படியே தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து அந்த பட்டரில் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றத்தோடு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து தண்ணி விடும், அதனால தான் இப்போ வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்படி தான். இன்னும் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்மளுக்கு இருந்த இதுவெல்லாம் வந்து ட்ரைன் ஆகி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
காகம் ரொம்ப நல்ல வெயிட் பற்றிக்கு டெய்லி எங்கள் அம்மா உப்புமா செஞ்சு சாவடிக்கிறா. நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன். யாருக்கெல்லாம் உங்கள் அம்மா உப்புமா செஞ்சு சாவடிக்கிறாங்களோ எனக்கு இந்த வீடியோ எங்கள் அம்மா. இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் பெப்பர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த இடத்துல நான் கொஞ்சம் சோயா சாஸை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு மூடி தான் போட போகிறேன் சோயா சாஸு. ஏன்னா எப்படி இருக்குது, இது டார்க் சோயா சாஸ், அதனால தான் ஒரு மூடி சோயா சாஸ் அண்ட் கொஞ்சம் இது ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வரமாட்டேன். ஓகே. ஆமாம் சார். நான் கொஞ்சமாக ஹாப்பிமா மிக்ஸு, அதாவது ஸ்பைஸ் மசாலா அந்த இது போட போகிறேன். அதாவது ஃப்ரைட் ரைஸ் மசாலான்னு ஒன்று இருக்குது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி போட்டு செஞ்சதில்லை. பட் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ போட்டாச்சு. போட்டு கலரிட்டு ஆயிடுச்சு இப்போது. ஸோ இதுதான் அவுட்புட். இப்படி தான் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ரெடி பண்ணேன் நூடுல்ஸ். ஓகே, இப்படி தான் இருக்குது. நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுமா. பழனி கோயிலோட முதல் மரியாதை கொடுக்குறவங்க உங்களுக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலோட இது அவங்க துப்பிட்டீங்க, நல்லா சாப்பிடுங்க. டைரக்டா